திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுறை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பாடலின் பொருள்: என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே, மெல்லிய விரல்களையுடைய பார்வதி தேவியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லோருக்கும் நடுநாயகமானவன், அளிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாய் நின்றாய். திருப்பெருந்துறை கோவிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக. பாடலின் விளக்கம்: இறைவன் எளிமையானவன். அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்ட ஏழைகளின் வீடுகளுக்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டுமே போதும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.